ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் த்ராட்லர்ஸ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 2024 மாடல் தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது ஒன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், இந்த வீடியோக்கு வெஹிக்கிள் கொடுத்து சப்போர்ட் பண்ணிய தஞ்சை டிவிஎஸ்க்கு ஒரு தேங்க்ஸ். தஞ்சை டிவிஎஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா டிவிஎஸ் வெஹிக்கிள் பார்க்குறீங்கன்னா தஞ்சை டிவிஎஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரோலிங்லையும் அவங்க நம்பர் தரோம். ஃப்ரண்ட் டிசைன் எனக்கு பார்க்க பர்சனலாக இந்த எல்இடி டிஆர்எல் லேம்ப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன விஷயம், இது எனக்கு ஒரு இவி வெஹிக்கிளா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இல்லை, இது ஒரு ஐசி இன்ஜின் வெஹிக்கிள் தான், இவி வெஹிக்கிள் கிடையாது. இந்த டிசைன் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன் சொல்லுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், டிவிஎஸ் ஜூபிட்டர். இதில் மொத்தம் 4 வேரியண்ட் 6 கலர் ஆப்ஷனில் இருக்கிறதுலே டாப் மாடல் வேரியண்ட் தான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதோட ஸ்பெக்ஸ் ஒன்று பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா இதோட ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா டிஆர்எல் லேம்ப்ஸ். இந்த டிஆர்எல் லேம்ப்ஸ் டாப் மாடல். இதுக்கு அடுத்த மாடல் 2 மாடலில் மட்டும்தான் வரும். பேஸ் வேரியண்ட்டில் இந்த டிஆர்எல் லேம்ப் வராது. இந்த லுக் வைஸ் பார்க்க இது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லலாம். வாங்க அப்படியே இதுக்குள்ளே இருக்க ஸ்பீடா மீட்டர்ஸ் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள்ன்றதை பார்ப்போம். வாங்க. ஸ்பீடா மீட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப டிஜிட்டலாக அழகாகவும் இருக்குது. ஃபியூல் கேஜ் காட்டுது, ட்ரிப் காட்டுது, ஆவரேஜ் எல்லாமே இதிலே காட்டும். டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இந்த ஸ்பீடா மீட்டரில் இருக்குது. என்ன ஒரு சின்ன மைனஸ்னா, இது மதியானம் அடிக்கிற உச்சி வெயிலில் இந்த ஸ்பீடா மீட்டரோட விசிபிலிட்டி எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. பரவாயில்ல. அடுத்து நம்ம இதோட சீட் கெப்பாசிட்டி பார்ப்போம். சீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 750 mm சீட் லென்த் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெரிய சீட்டுன்னு சொல்லலாம். நான் என்னோட ஃப்ரெண்ட் சந்துரு அவங்க 2 பேருமே இந்த சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணி வந்து பார்த்தோம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. ரெண்டாவது இந்த லெக் ரூம் ஸ்பேஸ் தாங்க. இதில் நிறைய விஷயங்களை கேரி பண்ணி கொண்டு போகிற மாதிரி டிவிஎஸ் வடிவமைச்சிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஒரு நம்ம கேரி பேக் கொண்டு போகிற மாதிரியான கிளிப்பும் இருக்குது. 2 லிட்டர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதில் நம்ம நிறைய திங்ஸ் வச்சுருக்கோம். அப்படி வச்சுமே இது நல்ல சூப்பராகவே இருக்குது. ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம்தான். டேங்க் கெப்பாசிட்டியை பார்த்தோன்னா டேங்க் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 5.1 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கவர் பண்ணுன்னு சொல்லி டிவிஎஸ்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா வீல்ஸ் தாங்க. இந்த வீல் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. 90/90 12 இன்ச் அலாய் வீலும் 220 mm ஆஃப் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பவர் சொல்லவே வேணாம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோவில் ப்ளே பண்ணுறேன். இதோட பிரேக்கிங் பவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரியர் வீல் பார்த்தீங்கன்னா இதுவும் 12 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. இதோட காம்படிஷனான ஆக்டிவாலலாம் பார்த்தீங்கன்னா 11 to 10 இன்ச் தான் அலாய் வீல் கொடுப்பாங்க. இது சேம் 12 இன்ச் கொடுத்துருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட். இதில் ஒரே ஒரு மைனஸ், வீல் கிட்ட போனனால சொல்கிறேன், இந்த மாடலில் கிக் ஸ்டார்ட் கிடையாது. என்னடா கிக் ஸ்டார்ட் கிடையாது, அது ஒரு பெரிய விஷயமா சொல்கிறீங்கன்னா, எஸ், எமர்ஜென்சி டைமில் எனக்கு கிக் ஸ்டார்ட் நிறைய விஷயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது இந்த இதில் கிடையாது. இந்த ஒரு வேரியண்ட்டில் மட்டும்தான் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருக்க அந்த 3 வேரியண்ட்லையுமே உண்டு. வாங்க இன்ஜினை பற்றி பார்ப்போம். இது ஒரு 110cc இன்ஜின். எக்ஸாக்டாக சொல்ல போனால் 113.3 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 5.9 பவர் கொடுத்துருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 9.8. இந்த ஐகோ அசிஸ்ட்னா என்னன்றதை நான் 2வதாக சொல்கிறேன். ஐகோ அசிஸ்ட் மூலியமாக வண்டி டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 9.2 டார்க் தரும். ஐகோ அசிஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இன்ஜின் நம்ம மாருதி கார்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜி, சேம் அதே தான் இந்த கான்செப்டும். ஸ்டார்டர் மோட்டர், நம்ம இந்த வண்டிகளுக்கு செல்ஃப் கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டார்டர் மோட்டர்னு ஒன்று வரும். ஸோ அதுதான் இந்த வண்டியை செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும் டைனமோவாகவும் பயன்படுத்துவோம். அந்த மோட்டார் நம்ம ஆக்சிலேஷன் அதிகமாக கொடுத்து ரன் பண்ணும் போது அதுவும் சேர்ந்து ஜென்ரேட் பண்ணி இன்ஜினோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுனால மைலேஜ் கொடுக்கும். அது மூலியமாக மைலேஜ் பார்த்தீங்கன்னா 5 to 10% அதிகமாக கொடுக்கும்னு சொல்லி டிவிஎஸ்ல கிளைம் பண்ணுறாங்க. இது ஆல்ரெடி இந்த வெஹிக்கிள் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுக்குது. அப்படின்ற போது ஒரு 55 to 60 கிலோமீட்டர்ஸ் தாராளமாகவே எதிர்பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளை நாங்கள் ஓட்டி பார்த்தோம். அந்த ஓட்டின வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் வேற லெவல்.
ஏன்னா நான் நிறைய குண்டு குழியான இடத்துல ஓட்டி பார்த்தேன். சஸ்பென்ஷனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது பிரேக்கிங். இந்த ஃப்ரண்ட் 220 டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கனால இதோட பிரேக்கிங் பவரும் நல்லாவே இருந்துச்சு. ரைடிங் பொசிஷனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லேடிஸ் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, பழைய ஜூபிட்டர்லேருந்து ஒரு 5 to 6 kg வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி? இந்த ஃப்ரண்ட் பேனல் இருக்குங்களே, இது ஃபுல்லாகவுமே ஃபைபர். ஸோ இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிற எல்லாமே மெட்டல் தான். சேஃப்டி விஷயத்துலையும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த 5 kg டிஃப்ரென்ஸ்னால லேடிஸ் ஓட்ட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் அப்படின்னா, பழைய ஜூபிட்டர் பார்க்க கொஞ்சம் பல்காக தெரியும். அதோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப லீனியராக பார்க்க ஸ்டைலாக இருக்குது. ஓட்டுற கம்ஃபர்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் லிஸ்ட்டை சொல்லவே இல்லைங்க. இதுதான் அந்த 4 வேரியண்ட்டோட ப்ரைஸ் லிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு அடுத்த என்ன வெஹிக்கிள் வேணும்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் அந்த வண்டியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், இது உங்கள் ராஜேஷ், தமிழ் த்ராட்லர்ஸ். எங்களோட சேனல்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.